சூர்யா வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர். தமிழ் சினிமால வந்துட்டு இந்த ஹாரர் மூவிஸ் வந்துட்டு ஒரு சீசனுக்கு ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஹாரர் மூவிஸா வரும். அந்த மாதிரி இது ஒரு கேங்ஸ்டரை திருத்தும் சீசன் போல. அதனால குட் பேட் அக்லி, வீரா தீரா சூரா இந்த மாதிரி படத்துல இதுதான் ஒரு மையக்கருவா வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துலயும் ஹீரோயின் நீ இந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டுட்டு வந்துடணுன்ற மாதிரி சொல்றாங்க. வெல்கம் டு மூவி பாஸ். இந்த வீடியோல சூர்யா நடிச்சிருக்கக்கூடிய ரெட்ரோ படத்துடைய ரிவ்யூவை பார்க்கலாம். படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர். ஸோ கேங்ஸ்டரா இருக்கனால ஹீரோயின் நீ இந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டுட்டு வந்தாதான் நம்ம ஒன்று சேர முடியுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு நீங்க எல்லாரும் ஸ்மெல் பண்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா இப்போ தமிழ் சினிமால வந்துட்டு இந்த ஹாரர் மூவிஸ் வந்துட்டு ஒரு சீசனுக்கு ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஹாரர் மூவிஸா வரும். அந்த மாதிரி இது ஒரு கேங்ஸ்டரை திருத்தும் சீசன் போல. அதனால குட் பேட் அக்லி, வீரா தீரா சூரா இந்த மாதிரி படத்துல இதுதான் ஒரு மையக்கருவா வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இது யதார்த்தமா எடுத்தாங்களா இல்லைன்னா ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்களா தெரியல. ஆனா இதுதான் வந்துட்டு மையக்கருத்தா இருக்கு. ஸோ கோயிங் பேக் டு த ஒன்லைன். ஸோ இந்த படத்துலையும் ஹீரோயின் நீ இந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டுட்டு வந்துடணுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவருடைய வேண்டாதவங்களை எல்லாரையுமே இன்வைட் பண்ணி நான் இந்த தொழிலை விட்டுறேன், என்னையும் நீங்க இது மேலே டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக இவர் மேரேஜ் பண்ணலான்னு பார்க்குற சமயத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. கடைசியாக இவர் வந்துட்டு ஒரு கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடுறாரு. கடத்தின பொருளை ஒப்படைக்காம சூர்யாவே வச்சுக்கிறாரு. ஸோ வில்லன் கேங் வந்துட்டு அந்த பொருளை எங்ககிட்ட கொடுத்துரு, எங்கே வச்சிருக்கன்ற மாதிரி சூர்யாவை கேட்குறாங்க. ஆனால் சூர்யா அந்த பொருளை தர மறுக்கிறாரு. என்னையும் ஹீரோயினும் நீ எப்படியே சாவடிச்சிருவேன் அந்த பொருளை நான் உங்ககிட்ட இருக்கிற இடத்த தெரிஞ்சா. அதனால அந்த பொருள் என்கிட்ட இருக்கிறது தான் சேஃபு. அதனால அந்த பொருள் எங்கே இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ கடைசியில் என்ன பொருள், அந்த பொருள் வில்லன் கைக்கு போச்சா இல்லை சூர்யாவே அதை வச்சு என்ன ஹேண்டில் பண்ணாரு, அது என்னதான் பொருள் அப்படின்றத கிளைமேக்ஸ்ல தான் காட்டுவாங்க. சூர்யாவும் ஹீரோயினும் கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களான்றதான் இந்த படத்துடைய கதை. அப்படின்றத நம்பி நீங்க போய் படத்தை பார்த்தீங்கன்னா அங்க இன்னொரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை சொல்ல இங்க டைம் இல்லை, அதை நீங்களே போய் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக் ஆப்வியஸ்லி ஆல்ரெடி எல்லா பாட்டுமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்துட்டு பயங்கரமான ஹிட்டு. ஸோ படத்துலையுமே விஷுவலாக சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சனாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே இந்த படத்துக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக போட்ட படம் எல்லாமே சந்தோஷ் நாராயணனுக்கு ஆவரேஜாக அமைஞ்சாலும் இந்த படம் பெரிய ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி பற்றி பேசி ஆகணும். ஸோ படம் ஃபுல்லாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே ரிச்சாக கொடுத்துருக்காங்க. ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அவருடைய ஃப்ரேம்ஸ், ஸோ அவருடைய ஃப்ரேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக, ஒரு நார்மல் டைரக்டர் எடுக்கக்கூடிய மூவி இல்லாமல் படத்தை வந்துட்டு ஒரு காவியம் போல சொல்கிறேன்ற மாதிரி எடுப்பார். ஸோ அது ஒரு ஃப்ரேம்லையுமே நல்லா தெரிஞ்சுது. சூர்யாவை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிளாஸ் அண்ட் ஒரு மாஸ் அப்பீலோட பார்த்த ஃபீல் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும். ஸோ வீராதிரா சூறால வர மாதிரியே இங்கேயுமே ஒரு சிங்கிள் ஷாட் சீன் இருக்கு. வீராதிரா சூறால அந்த சிங்கிள் ஷாட்ல அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் அப்படியே சிங்கிள் ஷாட்ல போகும். ஸோ ஒரு எமோஷன் தான். ஆனால் இந்த சிங்கிள் ஷாட்ல மிக்சட் எமோஷன்ஸ் ஒரு சிங்கிள் ஷாட்ல எடுக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அந்த சிங்கிள் ஷாட்டை எடுத்த கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் கேமராமேன் அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கிள் ஷாட் வந்துட்டு இப்போது அந்த கல்யாண மண்டபம் ஸ்டெப்ஸு கீழே இருந்து ஆரம்பிக்கும். கீழே இருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த மொட்டை மாடிக்கு போவாங்க. மொட்டை மாடியில் வில்லனுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தால் பார்ட்டி ஹாலில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த ஷாட்டை இவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அது டைனிங் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், டான்ஸு, ஃபைட்டு, எமோஷன் இந்த மூணையுமே ஒரே சிங்கிள் ஷாட்டில் அந்த கல்யாண மண்டபத்தில் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க அந்த ஷாட்டு. ஸோ படத்தில் ரஜினியோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அந்த சூர்யாவுடைய கெட்டப்பே பார்த்தீங்கன்னா அந்த ரஜினியோடைய ஜானி கெட்டப் இதுதான். ஸோ அப்புறம் ரஜினியோட டைலாக் ட்ரெய்லர் கட்டில் வர்றது, அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்க சீன் தளபதியில் வரக்கூடிய அந்த சீன் தான். ஸோ ரஜினியோட ஃபேன் பாயிண்ட்னால சூர்யாவை ரஜினி மாதிரி காட்டியிருக்காரு. ஸோ அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ப்ளஸ் சூர்யாவுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ அவர் ரீசெண்டாக வந்த ஃபிலிமில் இந்த ஃபிலிம் அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் நல்ல ஒரு மாஸ் அப்பீலாக கார்த்திக் சுப்ராஜ் காட்டியிருக்காரு சூர்யாவை. அந்த கனிமா வீடியோ சாங்கில் சூர்யா வந்துட்டு என்ன இவர் ஏதோ வேண்டா வெறுப்பாக ஆக்ட் பண்ணுற மாதிரி ரியாக்ஷன் இருக்குன்ற மாதிரி நிறைய மீம்ஸ் அண்ட் விமர்சனங்கள் வந்தது.
ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இவங்க கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக அப்படி தான் நடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் என்னன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தும் இந்த படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ் சைட்லேருந்து பார்க்கும்போது படத்துடைய வில்லன் கேரக்டர்ஸ், ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கேரக்டர் ஆர்க் இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா, அந்த ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோ வந்துட்டு பெரிய மாஸ் அப்பீலாக காமிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு கதையில் இந்த படம் போயிட்டுருக்கு சீரியஸாக. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லையுமே ஒரு கதையை நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷனில் இன்னொரு கிளை கதை மாதிரி அந்த இடத்துல தான் இன்னொரு ஸ்டோரியை ரிவீல் பண்ணுறாங்க. இதுதான் மெயின் கதைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சலிப்பு தட்டிடுது. ஸோ அந்த கதையை வந்துட்டு இவங்க, ஏன்னா படத்தோடைய லென்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 45 minutes வருது. ஸோ அந்த 2 hours 45 minutes வரக்கூடிய ஒரு பெரிய படம், ஸ்டோரி ரிவீலிங் பாயிண்ட்டை செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே வச்சுருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கிரிப்பிங்காக எங்கேஜிங்காக படத்தோடைய போர்ஷனை கொஞ்சம் ஒரு 2 hours 30 minutes வச்சு முடிச்சிருந்தாங்கன்னா படம் டெஃபினட்டாகவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாகவே இது மாறி இருக்கும். பட் அதை வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் சூர்யாவுடைய த பெஸ்ட் மூவியாக கேட்டிங்கன்னா கிடையாது. அதே போல் ஃப்ளாப்புன்ற ரேஞ்சுக்கும் இல்லை. இது ஒரு ஆவரேஜான மூவி. ஸோ இது ஒரு UA 16+ மூவி. ஸோ வைலன்ஸ் சீன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.